ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சாப்பிட்றதுக்குமே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய சீக்ரெட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். பிரியாணி பண்ணும்போது என்ன நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்றதையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 2 பீஸ் அளவுக்கு பிரிஞ்சி இலை, 2 பீஸ் வந்து பட்டை, 2 பீஸ் வந்து கிராம்பு, ஒரே ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ, அப்புறமா வந்து 2 பீஸ் அளவுக்கு ரம்பலை, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இது கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையுமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 தக்காளி பழம் அதையுமே சேர்த்துட்டு இது கூட வந்து புதினா மல்லி இலை அதையுமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து இது வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பட்டாணி வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையுமே இது கூட நான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மஷ்ரூம் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எல்லாத்தையுமே வந்து வடிகட்டிட்டு அதையுமே இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் நம்ம சேர்க்குறோம் இதில் கொஞ்சம் தண்ணியுமே வந்து விடும். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் வதங்கணுன்றதுக்காக. இப்போ நான் திறக்கும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. ஆனால் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதையுமே ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஒரு 3/4 கப்பு அளவுக்குமே தண்ணி அதில் இருந்துச்சு நம்ம மஷ்ரூம் வாஷ் பண்ணி போட்டதுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதை நான் போட்டுட்டு இதையுமே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசஸ் வேணுமோ இது அப்படியே வந்து நீங்கள் கொஞ்சம் கூடமே வந்து போட்டுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஸ்பைசஸ் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிருமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறேன். இதில் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இந்த மஷ்ரூமில் தண்ணி இருக்குது அப்படின்றதுனால நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. நான் 2 கப் அளவுக்குமே வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு வைக்கிறோம் அப்படின்னும் போது கரெக்டாக தான் வந்து இருக்கும். ஆனால் நான் வந்து 2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதையுமே மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, 1/2 கப்பு அளவுக்கு நார்மல் பால் இருக்குது இல்லையா, பாக்கெட் பால் எந்த பாலாக இருந்தாலுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதை வந்து நான் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தேன். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பாலுமே நான் வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸையுமே கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையுமே இது கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ரைஸ் குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன். அதனால இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து இதை வந்து நான் ரைஸ் குக்கரில் வந்து வச்சு விட்ருவேன். நீங்கள் வந்து தம்மில் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடியாகியுமே வந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து ரெடியாகி வந்துடும். அவ்வளவுதான். நீங்கள் தம்மில் போடுறீங்க அப்படின்னாலும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்து ரெடியாகி வந்துடும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து பால் நம்ம தயிர் இதெல்லாமே வந்து சேர்த்துருக்கதுனால அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் சாப்பாடு வெந்திருக்கான்னு டேஸ்ட் பண்ணும் போதுமே வந்து சாப்பாடு அந்தளவுக்கு வெந்து சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா வித் வந்து எக்கு தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆனியன் ரைத்தாக்கு வந்து தயிர் இல்லை அப்படின்றனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். வெறும் எக்கு மட்டும் தான் வச்சு சாப்பிட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுடைய சேனல் நிறைய வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.